ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். நம்ம வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கான உணவு அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அவரைக்காய். அவரைக்காய் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பால் வந்து நிறைய சுரக்கும் அவரைக்காய் சாப்பிட்றதுனால. இப்போ அவரைக்காய் வச்சு ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இங்கே வந்து நான் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காயையும் வந்து நல்லா கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு, துருவன தேங்காய், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை வந்து இதில் சேர்த்துடலாம். அவரைக்காயை நல்லா வதக்கிடலாம். அவரைக்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துடலாம். இந்த காய் வந்து வேகிறதுக்காக இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுக்க தேங்காயை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் அது இருக்கட்டும்.
ஒரு நிமிஷம் இதை வேகட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அவரைக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொரியலை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்மளோட அவரைக்காய் பொரியல் வந்து தயாராகிருச்சு. இப்போ நம்ம சுலபமாக அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார் சத்து வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. இது சாப்பிட்றதுனால வந்து பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து பாலும் நிறைய சுரக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.